ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேரட் அல்வா செய்ய போகிறேன். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டும் கூட. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இது குக்கரில் செய்ய போகிறேன். அப்போ தான் குயிக்காக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். குக்கரில் ஃபஸ்ட் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 கப் துருவின கேரட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். அப்போ தான் கேரட்டோட ரா ஸ்மெல் போகும். நான் இன்றைக்கி 1 கப் பால் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிடும், குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். நான் 3/4 கப் சுகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெறும் பேன்லேயே நம்ம வதக்கினா ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஃபஸ்ட் நான் குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பாதாம் நான் உள்ளே சேர்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதை உள்ளே சேர்த்துடலாம் நம்ம இப்போ கேரட் அல்வாவில். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட. பாருங்கள், என் குட்டி பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ அவளுக்கு கொடுக்க போகிறேன். அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா. ஐ திங்க் ஷி லவ்ஸ் இட். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம நட்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களால சூ பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.